கோல்டு இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்போ இமிடியேட்டாக அந்த கோல்டை வந்து விற்றோ இல்லை அடமானம் வச்சோ நம்ம நிதியை திரட்டிக்கலாம். ஸோ கோல்டு வேல்யூ ஏற ஏற நம்மக்கிட்ட இருக்கிற வெல்த்தும் ஏறிக்கிட்டே இருக்கும். இது கோல்டில் உள்ள ஒரு பிக்கஸ்ட் கெயின். அடுத்து ரெண்டாவது ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா இமீடியட்டாக நம்மளால் விற்க முடியாது. அதில் உள்ள ஒரு மேஜர் அட்வான்டேஜ். பட் ஆனால் ரியல் எஸ்டேட் செக்டரில் கெயின் நல்லாவே இருக்கும். அந்த ரியல் எஸ்டேட் செக்டர் யாருக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணணும்னா நார்மலாக உள்ள பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட இன்றைய தேதியில் ஒரு 7,000 ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் ஒரு கிராம் கோல்டு வாங்கி ஒரு சேமிப்பாக வச்சுக்கலாம். பட் ஆனால் ரியல் எஸ்டேட் செக்டரில் 7,000 ரூபா வச்சு நம்ம நிலத்தை வாங்க முடியுமான்னா ரொம்ப சிரமம். நம்ம கட்டக்கூடிய பத்திர செலவே அதிகமாக வரும். ஸோ எங்கேருந்து நம்ம போய் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணுறது? ஹியூஜ் கேபிட்டல் இருந்துச்சு, நிறையா என்கிட்ட கேபிட்டல் இருக்குன்னா அவங்க வந்து ரியல் எஸ்டேட் செக்டரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா இருக்குது.